Children, நம்ம இந்த வீடியோல 5th சாப்டர்ல இருந்து working with windows பத்தி பார்க்க போறோம். இந்த டாபிக் 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல பேஜ் நம்பர் 78ல இருக்கு. நம்ம இந்த டாபிக்ல ஃபர்ஸ்ட் know the concepts of operating system. ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தோட பேசிக் கான்செப்ட்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி 4th சாப்டர்ல படிச்சதா ஒன்ஸ் மோர் ரீகால் பண்ணலாம். செகண்ட் இந்த விண்டோஸ் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்தோட வேரியஸ் வெர்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். First, operating system introduction பார்க்கலாம். Introduction to operating system. An operating system தான் சிம்பிளா OS னு சொல்லுவோம். is a system software. இப்போ இங்க two types of software இருக்கு. ஒன்னு வந்து application software, second one system software. நம்மளுடைய operating system software that enables the hardware to communicate and operate with the other software. கம்ப்யூட்டர்ல இருக்கிற hardware devices அதர் சாஃப்ட்வேர் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கும் ஆப்ரேட் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்றது நம்மளுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். Next point, it also acts as an interface between the user and the hardware. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூசரும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேரும் இன்டராக்ட் பண்றதுக்கு ஒரு இன்டர்மீடியேட்டர் ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி சப்போர்ட் ஆகுறது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அண்ட் கண்ட்ரோல்ஸ் த ஓவரால் எக்ஸிகியூஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டரோட ஓவரால் எக்ஸிகியூஷனை கண்ட்ரோல் பண்றது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் டூ டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்கு. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் யூசருக்கும் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் டிவைசஸுக்கும் இன்டர்மீடியேட்டர் ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த டாபிக் நம்ம 4th சாப்டர்ல டீடைல்டா படிச்சோம். இது எக்ஸாமுக்கு கேட்கிற வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நான் இந்த டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். இங்க ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் ஒன் மெமரி மேனேஜ்மெண்ட். ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் தேவையான மெமரி அலோகேட் பண்றது டீஅலோகேட் பண்றதெல்லாம் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இருக்கிற மெமரி மேனேஜ்மெண்ட் தான் பாத்துக்கும். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்றது, ஷெட்யூல் பண்றது, ரீஷெட்யூல் பண்றது, ரன் பண்றது, இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இருக்கிற ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் தான் பாத்துக்கும். தேர்ட் ஒன் டிவைஸ் மேனேஜ்மெண்ட். ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் தேவையான இன்புட் அவுட்புட் டிவைசஸ், மெமரி டிவைசஸ் எல்லாம் அலோகேட் பண்றதெல்லாம் டிவைஸ் மேனேஜ்மெண்ட் பாத்துக்கும். நெக்ஸ்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட். ஒரு ஃபைல் கிரியேட் பண்றது, நேம் பண்றது, நெக்ஸ்ட் அந்த ஃபைல் ஸ்டோர் பண்றது, ஃபோல்டர் கிரியேட் பண்றது எல்லாம் ஃபைல் மேனேஜ்மெண்டோட ஒர்க். நெக்ஸ்ட் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். நம்ம சிஸ்டத்துக்கு தேவையான செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்றது இந்த செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் தான். நெக்ஸ்ட் ஒன் கண்ட்ரோல் ஓவரால் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ். இப்போ ஓவரால் சிஸ்டம் பெர்ஃபார்மன்ஸ் கண்ட்ரோல் பண்றது. தென் நெக்ஸ்ட் ஒன் எரர் டிடெக்டிங் எய்ட்ஸ். இப்போ ஏதாவது ஃபால்ட் அக்கர் ஆச்சுன்னா அந்த ஃபால்ட் ஐடென்டிஃபை பண்ணி ரெக்கவர் பண்றது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட மெயின் ஃபங்க்ஷன் தான். Next one, coordination between other software end users. Other software end users coordinate பண்றதும் operating systemத்தோட main function. இவ்வளவுதான் important functions of an operating system. First one, memory management, then process management, device management, file management, security management, control overall system performance, error detecting aids, and finally coordination between other software end users. Next, some of the most popular operating system கொடுத்திருக்காங்க. First, Windows series, Windows operating system. நம்ம Windows operating system desktop, laptop computerல யூஸ் பண்றதா Windows operating system. For desktop and laptop computers. Next, second one, Android operating system. Android நம்ம ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்றதா Android operating system. Third one, iOS, iPhone operating system. ஐபோன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம ஐபோன்ல யூஸ் பண்ணுவோம், ஐபேட்ல யூஸ் பண்ணுவோம், ஐபாட்ல யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓபன் சோர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து நம்ம டெஸ்க்டாப் அண்ட் சர்வர்ல யூஸ் பண்றதா லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். இன்ட்ரோடக்ஷன் டு விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எவ்ரி கம்ப்யூட்டர் நீட்ஸ் an ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன். ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகுறதுக்கு நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவைப்படுது. நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் சிம்பிளா GUI சொல்லுவோம். பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. அதான் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ இந்த மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா மெனுஸ் இருக்கும். இதான் மெனுஸ். அப்புறமா ஐகான்ஸ் இருக்கும். இது ஒன்னொன்னுமே ஐகான்ஸ், பட்டன்ஸ் இதெல்லாம் இருக்கும். நம்ம மவுஸ் யூஸ் பண்ணி ஈஸியா செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதான் GUI based operating systemனு சொல்லுவோம். Next point, multiple applications can execute simultaneously in Windows. Windows operating systemத்துல நம்ம at a timeல ஒரே நேரத்துல multiple applications கூட ஒர்க் பண்ண முடியும்.
அதான் மல்டி டாஸ்கிங்னு சொல்லுவோம். அண்ட் திஸ் இஸ் நோன் அஸ் மல்டி டாஸ்கிங். நெக்ஸ்ட் பாயிண்ட், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூசஸ் போத் கீபோர்ட் அண்ட் மவுஸ் as இன்புட் டிவைசஸ். இந்த விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல கீபோர்ட் அண்ட் மவுஸ் ரெண்டையுமே இன்புட் டிவைசஸா யூஸ் பண்ணலாம். மவுஸ் இஸ் யூஸ் டு இன்டராக்ட் வித் விண்டோஸ் பை கிளிக்கிங் இட்ஸ் ஐகான்ஸ். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் விண்டோஸ்ல இருக்கிற வேரியஸ் ஐகான்ஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ற அப்ளிகேஷனுக்கு ஏற்றபடி நம்ம மவுஸ் யூஸ் பண்ணி அதை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணி இன்டராக்ட் பண்ணிக்கலாம். அதான் இங்க சொல்லிருக்காங்க. மவுஸ் இஸ் யூஸ் டு இன்டராக்ட் வித் விண்டோஸ் பை கிளிக்கிங் இட்ஸ் ஐகான்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட், கீபோர்ட் இஸ் யூஸ் டு என்டர் ஆல்பபெட்ஸ். இப்போ கீபோர்ட் யூஸ் பண்ணி நம்ம ஆல்பபெட்ஸ் என்டர் பண்ணலாம். ஆல்பபெட்ஸ்னா தெரியும், போத் அப்பர் கேஸ் அண்ட் லோவர் கேஸ் A to Z. தென் நியூமரல்ஸ்னா நம்பர்ஸ். இங்க 0 to 9 டிஜிட்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நம்ம நம்பர்ஸ் என்டர் பண்ணலாம். அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் என்டர் பண்றதுக்கு நம்ம கீபோர்ட் யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். Some of the functions of Windows operating system are access applications. இந்த applications தான் programs-னு சொல்லுவோம். இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல பாத்தீங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இங்க some of the applications கொடுத்திருக்காங்க. First word processing, second games, third spreadsheet and calculators. இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், லோட் எனி நியூ ப்ரோக்ராம் ஆன் த கம்ப்யூட்டர். இப்போ கம்ப்யூட்டர்ல ஏதாவது நியூ ப்ரோக்ராம் நம்ம லோட் பண்ணா லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட், மேனேஜ் ஹார்ட்வேர் சர்ச்சஸ், பிரிண்டர்ஸ், ஸ்கேனர்ஸ், மவுஸ், டிஜிட்டல் கேமராஸ் எக்ஸெட்ரா. இப்போ கம்ப்யூட்டர்ல யூஸ் பண்ற ஹார்ட்வேர் டிவைசஸ் லைக் பிரிண்டர்ஸ், ஸ்கேனர்ஸ், மவுஸ், டிஜிட்டல் கேமராஸ் இதெல்லாம் மேனேஜ் பண்றது நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட மெயின் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட், ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ். இப்போ ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் தெரியும், ஒரு ஃபைல் கிரியேட் பண்றது, மாடிஃபை பண்றது, ஃபைல் சேவ் பண்றது, தென் டெலிட்டிங் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸும் நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஒரு மெயின் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் பாயிண்ட், சேஞ்ச் கம்ப்யூட்டர் செட்டிங்ஸ் சச் அஸ் கலர் ஸ்கிரீன், ஸ்கிரீன் சேவர்ஸ் ஆஃப் யுவர் மானிட்டர்ஸ் எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட், நம்ம கம்ப்யூட்டரோட செட்டிங்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ செட்டிங்ஸ்னா கலர் ஸ்கீம் சேஞ்ச் பண்ணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம மானிட்டரோட ஸ்கிரீன் சேவர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி சம் சேஞ்சஸ் நம்ம கம்ப்யூட்டர்ல பண்ணலாம். இங்க விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட சம் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட், மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட வேரியஸ் வெர்ஷன் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வெர்ஷன் விண்டோஸ் 1 வெர்ஷன். இந்த விண்டோஸ் 1 வெர்ஷனோட லோகோ தான் இது. இது எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்னா 1985ல ரிலீஸ் பண்றாங்க. விண்டோஸ் ஃபர்ஸ்ட் வெர்ஷன்லயே கிராபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பேஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதான் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் GUI இன் 16-bit ப்ராசஸர். இப்போல்லாம் நம்ம 32-bit ப்ராசஸர், 64-bit ப்ராசஸர் யூஸ் பண்றோம். அப்போ 16-bit ப்ராசஸர்ல தான் ஃபர்ஸ்ட் GUI பேஸ்ட் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், மவுஸ் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் as an input device. விண்டோஸ் ஃபர்ஸ்ட் வெர்ஷன்ல மவுஸ் இன்புட் டிவைஸா யூஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் விண்டோஸ் 2 வெர்ஷன், இதான் விண்டோஸ் 2 உடைய லோகோ. அது ரிலீஸ் பண்ண இயர் 1987. இப்போ இங்க சப்போர்ட்ஸ் டு மினிமைஸ் ஆர் மேக்ஸிமைஸ் விண்டோஸ். இப்போ விண்டோஸ் மினிமைஸ் பண்றது, மேக்ஸிமைஸ் பண்றது எல்லாம் சப்போர்ட் பண்ணது இந்த விண்டோஸ் 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல தான். நெக்ஸ்ட் பாயிண்ட், கண்ட்ரோல் பேனல் ஃபியூச்சர் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் வித் வேரியஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ் அண்ட் கஸ்டமைசிங் ஆப்ஷன்ஸ். இப்போ இந்த விண்டோஸ் 2 வெர்ஷன்ல தான் கண்ட்ரோல் பேனல் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இந்த கண்ட்ரோல் பேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய கண்ட்ரோல் பேனல் ஐட்டம்ஸ் இருக்கும். இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம விண்டோஸோட செட்டிங்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம தேவைக்கு ஏற்றபடி நம்மளாவே கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். நெக்ஸ்ட் தேர்ட் வெர்ஷன், விண்டோஸ் தேர்ட் வெர்ஷன். இதான் மைக்ரோசாஃப்ட் தேர்ட் வெர்ஷனோட லோகோ. இது எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்னா 1992ல ரிலீஸ் பண்றாங்க. இந்த தேர்ட் வெர்ஷன்ல தான் இந்த மல்டி டாஸ்கிங் கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இன்ட்ரோடியூஸ் த கான்செப்ட் ஆஃப் மல்டி டாஸ்கிங். மல்டி டாஸ்கிங்னா தெரியும், நம்ம அட் எ டைம்ல மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் கூட நம்ம ஒர்க் பண்ணலாம். அதான் மல்டி டாஸ்கிங் கான்செப்ட்னு சொல்லுவோம். விண்டோஸ் தேர்ட் வெர்ஷன் தான் 256 கலர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த தேர்ட் வெர்ஷன்ல தான் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை மோர் மாடர்ன் அண்ட் கலர்ஃபுல்லா எடுத்துட்டு வராங்க. Supported 256 colors which brought a more modern colorful look to the interface. Next version Windows 95. இது வந்து 1995ல ரிலீஸ் பண்றாங்க. அதனால தான் இதோட பேர் விண்டோஸ் 95னு வச்சிருக்காங்க. இதான் விண்டோஸ் 95 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட லோகோ. இங்க தான் இந்த ஸ்டார்ட் பட்டன், அப்புறமா டாஸ்க் பார், இதான் டாஸ்க் பார்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர், ஸ்டார்ட் மெனு இதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணது இந்த விண்டோஸ் 95ல தான்.
அதான் introduced start button, the taskbar, Windows Explorer and start menu. Next point, introduced 32-bit processor and focused more on multitasking. இப்போ Windows 1 பாத்தீங்கன்னா introduced in 16-bit processor. இப்போ Windows 95 introduced in 32-bit processor and focused more on multitasking. இங்க again multitaskingல தான் main focus பண்ணிருக்காங்க. Next Windows 98, இது வந்து 1998ல ரிலீஸ் பண்ணாங்க. அதான் Windows 98 னு நேம் வச்சிருக்காங்க. இதான் Windows 98 ஓட லோகோ. இங்க இன்டிகிரேஷன் ஆஃப் த வெப் பிரவுசர், இன்டர்நெட், அந்த வெப் பிரவுசர் தான் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வித் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் 1998ல வெப் பிரவுசர், அப்போ யூஸ் பண்ண வெப் பிரவுசர் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் ஐன்னு சொல்லுவோம். அத நம்ம விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல இன்டிகிரேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் டாஸ் கேமிங் பிகன் டு டிஸ்அப்பியர். டாஸ் கேமிங் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல யூஸ் பண்ற கேம்ஸ் எல்லாம் அப்படியே மறைஞ்சு போகுது. as விண்டோஸ் பேஸ்ட் கேம்ஸ் இம்ப்ரூவ்ட், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல யூஸ் பண்ற கேம்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆகுது. நெக்ஸ்ட் பாயிண்ட், பிளக் அண்ட் பிளே ஃபியூச்சர் வாஸ் இன்ட்ரடியூஸ். நம்ம ஏதாவது நியூ டிவைசஸ் பிளக் பண்ணி அதை யூஸ் பண்ற ஃபியூச்சர்ஸ் இந்த விண்டோஸ் 98ல தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வெர்ஷன் விண்டோஸ் NT. NTனா நியூ டெக்னாலஜி வெர்ஷன். இதான் விண்டோஸ் NTயோட லோகோ. இது வந்து மெயினா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல சர்வருக்காக டிசைன் பண்ணதா இந்த விண்டோஸ் NT ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் வெர்ஷன் விண்டோஸ் மீ ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதான் விண்டோஸ் மீ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட லோகோ. இது எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்னா 2000ல ரிலீஸ் பண்றாங்க. இந்த விண்டோஸ் மீ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டோமேட்டட் சிஸ்டம், அப்புறமா டயக்னோஸ்டிக் சிஸ்டம், ரெக்கவரி டூல்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ் 2000 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதான் விண்டோஸ் 2000 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட லோகோ. இது வந்து 2000ல ரிலீஸ் பண்றாங்க. அதனால இதோட பேரு விண்டோஸ் 2000ன்னு வச்சிருக்காங்க. நம்ம பிசினஸ் டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப்ல யூஸ் பண்ண வெர்ஷன் தான் விண்டோஸ் 2000 வெர்ஷன். இந்த விண்டோஸ் 2000ல பாத்தீங்கன்னா 4 வெர்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ரொஃபஷனல் வெர்ஷன். இந்த ப்ரொஃபஷனல் வெர்ஷன் தான் நம்ம பிசினஸ் டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் சிஸ்டத்துல யூஸ் பண்ணது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் சர்வர் வெர்ஷன். இந்த சர்வர் வெர்ஷன் தான் போத் வெப் சர்வர் அண்ட் அன் ஆஃபீஸ் சர்வர்ல யூஸ் பண்ணது. தேர்ட் ஒன் அட்வான்ஸ்டு சர்வர். இந்த அட்வான்ஸ் சர்வர் லைன் ஆஃப் பிசினஸ் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணது இந்த அட்வான்ஸ் சர்வர். இந்த லைன் ஆஃப் பிசினஸ் அப்ளிகேஷன் அதான் LOB அப்ளிகேஷன்ஸ்னு சொல்லுவோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ரன் பண்றதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கு சப்போர்ட் பண்ணது அட்வான்ஸ்டு சர்வர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் டேட்டா சென்டர் சர்வர். இது வந்து ஃபார் ஹை டிராபிக் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல யூஸ் பண்ணதா டேட்டா சென்டர் சர்வர். விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட நெக்ஸ்ட் வெர்ஷன் விண்டோஸ் XP. இது வந்து 2001ல ரிலீஸ் பண்றாங்க. இதான் விண்டோஸ் XPயோட லோகோ. இந்த விண்டோஸ் XP தான் ஃபர்ஸ்ட் 64-பிட் ப்ராசஸர்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அதான் இன்ட்ரடியூஸ்ட் 64-பிட் ப்ராசஸர். நெக்ஸ்ட் பாயிண்ட், இம்ப்ரூவ்ட் விண்டோஸ் அப்பியரன்ஸ் வித் தீம்ஸ் அண்ட் ஆஃபர்ட் ஏ ஸ்டேபிள் வெர்ஷன். இங்க விண்டோஸோட அப்பியரன்ஸ், லுக் அண்ட் ஃபீல் வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க. நெக்ஸ்ட் வெர்ஷன் விண்டோஸ் விஸ்டா. விண்டோஸ் விஸ்டா எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்னா 2006ல ரிலீஸ் பண்றாங்க. இதான் விண்டோஸ் விஸ்டாவோட லோகோ. இந்த விண்டோஸ் விஸ்டாலையும் அந்த விண்டோஸோட அந்த லுக் அண்ட் ஃபீல் அப்டேட் பண்றாங்க. அது அப்டேட்டட் த லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் விண்டோஸ். நெக்ஸ்ட் ஃபெமிலியர் வெர்ஷன் விண்டோஸ் 7. விண்டோஸ் 7 எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்னா 2009ல ரிலீஸ் பண்றாங்க. இதான் விண்டோஸ் 7 உடைய லோகோ. இந்த விண்டோஸ் 7ல பாத்தீங்கன்னா பூட்டிங் டைம் வாஸ் இம்ப்ரூவ்ட். ஃபாஸ்ட் பூட்டிங் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இன்ட்ரடியூஸ்ட் நியூ யூசர் இன்டர்ஃபேசஸ் லைக் ஏரோபிக்னு என்னன்னு சொல்றேன், pinning programs to taskbar, then handwriting recognition etc. and Internet Explorer 8. இதெல்லாமே இந்த விண்டோஸ் 7ல தான் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இங்க இந்த ஏரோபிக் அண்ட் பின்னிங் ப்ரோக்ராம்ஸ் டு டாஸ்க் பார் இந்த ரெண்டோட டெமோ இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வெர்ஷன் விண்டோஸ் 8. இதான் விண்டோஸ் 8 உடைய லோகோ. இது வந்து எப்போ ரிலீஸ் பண்றாங்கன்னா 2012ல ரிலீஸ் பண்றாங்க. See here, Windows 8 is faster than previous versions of Windows. Previous version compare பண்ணும்போது Windows 8 வந்து ரொம்ப fast performance. Next start button was removed. இந்த Windows 8ல start button remove பண்ணிட்டாங்க. Next again Windows 10ல add பண்ணிருப்பாங்க. Next point, Windows 8 takes better advantage of multi-core processing, solid state drives, touch screens and other alternative input methods. மல்டி-கோர் ப்ராசஸிங்னா தெரியும். கோர்னா ப்ராசஸர், மல்டி-கோர்னா 2 or more number of processor இன்டகிரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதான் மல்டி-கோர் ப்ராசஸிங். நெக்ஸ்ட் சாலிட் ஸ்டேட் டிரைவ்ஸ், SSDன்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். நெக்ஸ்ட் டச் ஸ்கிரீன். டச் ஸ்கிரீன் நம்ம இன்புட் டிவைஸா யூஸ் பண்ணுவோம்.
அண்ட் அதர் ஆல்டர்னேட்டிவ் இன்புட் மெத்தட்ஸ்க்கு இது வந்து சப்போர்ட்டிவா இருந்துச்சு விண்டோஸ் 8 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் பாயிண்ட், சர்வ்ட் அஸ் காமன் பிளாட்ஃபார்ம் ஃபார் மொபைல் அண்ட் கம்ப்யூட்டர். மொபைல் அண்ட் கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுக்கு ஒரு காமன் பிளாட்ஃபார்மா இருந்தது இந்த விண்டோஸ் 8 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இது வந்து 2015ல ரிலீஸ் பண்றாங்க. இதோட லோகோ இதுதான். இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டன் வாஸ் ஆடட் அகெயின். இந்த விண்டோஸ் 8ல இந்த ஸ்டார்ட் பட்டன் ரிமூவ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் அகெயின் விண்டோஸ் 10ல இந்த ஸ்டார்ட் பட்டன் ஆட் பண்றாங்க. நெக்ஸ்ட் மல்டிபிள் டெஸ்க்டாப் கூட ஒர்க் பண்ற மாதிரி விண்டோஸ் 10ல கொண்டு வராங்க. இது எப்படின்னு காமிக்கிறேன். நெக்ஸ்ட் சென்ட்ரல் நோட்டிபிகேஷன் சென்டர் ஃபார் ஆப் நோட்டிபிகேஷன் அண்ட் குவிக் ஆக்ஷன்ஸ். சென்ட்ரல் நோட்டிபிகேஷன் இங்க இருக்கும் பாத்தீங்கன்னா, நான் காமிக்கிறேன். அதுவும் இங்க வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வரும். அந்த நோட்டிபிகேஷன் ஏற்றபடி நம்ம குவிக் ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கார்ட்டோனா வாய்ஸ் ஆக்டிவேட்டட் பர்சனல் அசிஸ்டன்ட். கார்ட்டோனா இருக்கும், அந்த கார்ட்டோனா கூட நம்ம பேசிக்கலாம். அது வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி ஹெல்ப் பண்ணும் நமக்கு. இப்போ இங்க நீங்க பாக்குறது விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட டெஸ்க்டாப். இப்போ இதுதான் ஒவ்வொரு ஐகான்ஸ்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஐகான்ஸ். இங்க பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு பார் இருக்கும். இதான் டாஸ்க் பார்னு சொல்லுவோம். இந்த டாஸ்க் பார்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது ஸ்டார்ட் பட்டன். இந்த ஸ்டார்ட் பட்டன் தான் விண்டோஸ் 8 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல ரிமூவ் பண்ணி திரும்ப விண்டோஸ் 10 ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல நியூவா ஆட் பண்ணிருப்பாங்க. இப்போ விண்டோஸ் 10 வெர்ஷன்ல நம்ம 5 ஃபீச்சர்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஏரோ பீக். இந்த ஏரோ பீக் விண்டோஸ் 7ல இன்ட்ரோடியூஸ் பண்ணதான். நெக்ஸ்ட் செகண்ட் பின்னிங் ப்ரோக்ராம் பத்தி பார்க்கலாம். பின்னிங் ப்ரோக்ராமும் விண்டோஸ் 7ல இன்ட்ரோடியூஸ் பண்ணதான். தேர்டு மல்டிபிள் டெஸ்க்டாப் ஓபன் பண்ணி அதில் எப்படி ஒர்க் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபோர்த்து டாக் டு கார்ட்டோனா பார்க்கலாம். எப்படி கார்ட்டோனா கூட வாய்ஸ் மூலமா நம்ம இன்டராக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபிஃப்த் சென்ட்ரல் நோட்டிபிகேஷன் சென்டர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஏரோ பீக்னா என்னன்னு பார்க்கலாம். ஏரோ பீக்னா டெஸ்க்டாப் ப்ரிவியூ தான் ஏரோ பீக்னு சொல்லுவோம். இப்போ இந்த டாஸ்க் பார்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு பட்டன் இருக்கும். இதான் ஏரோ பீக் பட்டன். இந்த நோட்டிபிகேஷன் அடுத்து இருக்கிற பட்டன் தான் ஏரோ பீக் பட்டன். இப்போ நம்ம எந்த அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இந்த ஏரோ பீக் பட்டன் கிளிக் பண்ணோடனே நம்ம டெஸ்க்டாப் ப்ரிவியூ போயிடும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபைல்ஸ், அப்ளிகேஷன்ஸ் இல்ல டாக்குமெண்ட்ஸ் நம்ம எனேபிள் பண்ணோம்னா இந்த டாஸ்க் பார்ல டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம கர்சர் மூவ் பண்ணும்போது இங்க மினி விண்டோ ஒன்னு ஓபன் ஆகும். மினி விண்டோ ஓபன் ஆகி அதோட ப்ரிவியூ இங்க வரும். ஸோ நம்ம ஈஸியா என்ன அப்ளிகேஷன் கூட ஒர்க் பண்ணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம தேடிட்டு இருக்க வேண்டாம். இதனால நம்மளோட டைம் சேவ் ஆகும். இதான் இந்த ஏரோ பீக்கோட மெயின் அட்வான்டேஜ். இப்போ இதுதான் லைவ் ப்ரிவியூன்னு கூட சொல்லுவோம். நெக்ஸ்ட் செகண்ட் பின்னிங் ப்ரோக்ராம் பத்தி பார்க்கலாம். இப்போ இங்க இருக்கிற ஃபைல்ஸ், அப்ளிகேஷன்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் நான் எடுத்து ஈஸியா யூஸ் பண்றதுக்காக என்னுடைய டாஸ்க் பார், இதான் டாஸ்க் பார். இந்த டாஸ்க் பார்ல பின் பண்ணி வைக்கிறேன், ஆட் பண்ணி வைக்கிறேன். இதுதான் பின்னிங் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம். இப்போ என்னோட டாஸ்க் பார்ல பாத்தீங்கன்னா 2 பிபிடி ஃபைல்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு பிடிஎஃப் ஃபைல், ப்ரௌசர், இந்த மாதிரி எனக்கு தேவையானதெல்லாம் நான் இங்க ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதனால எடுத்து ஈஸியா நான் யூஸ் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இதனால நம்மளோட டைம் சேவ் ஆகும். எப்படி மோர் தென் ஒன் டெஸ்க்டாப் ஆட் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்க்டாப் தான் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா டாஸ்க் வியூ இருக்கும். இந்த டாஸ்க் வியூ கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ஒரே ஒரு டெஸ்க்டாப், அந்த டெஸ்க்டாப்ல நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கிற அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஃபைல்ஸ் இங்க இருக்கு. இப்போ இங்க நியூ டெஸ்க்டாப் நம்ம இங்க கிளிக் பண்ணோம்னா நமக்கு இங்க 2 டெஸ்க்டாப் வந்துடும். இங்க ஃபர்ஸ்ட் டெஸ்க்டாப்ல நம்ம எப்படி ஒர்க் பண்ணோமோ அதே மாதிரி இந்த செகண்ட் டெஸ்க்டாப்லயே நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த பிளஸ் கிளிக் பண்ணி நம்ம நியூ டெஸ்க்டாப் ஓபன் பண்ணிட்டு போலாம். நெக்ஸ்ட் டாக் டு கார்ட்டோனா பார்க்கலாம். இந்த கார்ட்டோனா ஒரு பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ஸ். இந்த கார்ட்டோனா யூஸ் பண்ணி நம்ம ரிமைண்டர் செட் பண்ணிக்கலாம், அலார்ம் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிராபிக் இன்ஃபர்மேஷன், வெதர் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கார்ட்டோனா கேன் டெல் ஜோக்ஸ், பிளே சாங்ஸ், இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நமக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஏதாவது ப்ரௌசர் போயிட்டு நம்ம டைப் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன் சர்ச் பண்ணுவோம். இப்போ அதே இது நம்ம கார்ட்டோனா யூஸ் பண்ணி நம்ம டைரக்டாவே வாய்ஸ் மூலமா நம்ம இன்டராக்ட் பண்ணி நம்ம இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்ட்டோனா கூட எப்படி இன்டராக்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா பாட்டம்ல டாஸ்க் பார் இருக்கும். இந்த டாஸ்க் பார்ல சர்க்கிள் ஷேப்ல ஒரு ஐகான் இருக்கும். இந்த ஐகான் தான் கார்ட்டோனாவோட லோகோ. இதை கிளிக் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்க क्वेश्चन கேக்குறேன், வாட் இஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம்? System is system software that manages computer hardware, software resources, and provides common services for computer programs. கார்ட்டோனா மூலமா நம்ம இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. நெக்ஸ்ட் சென்ட்ரல் நோட்டிபிகேஷன் சென்டர் பார்க்கலாம். இதான் இந்த பட்டன் தான் சென்ட்ரல் நோட்டிபிகேஷன் பட்டன்.
இப்போ இங்க ஏதாவது நியூ நோட்டிபிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா இங்க நோட்டிபிகேஷன்ஸ் வரும், இங்க நோ நியூ நோட்டிபிகேஷன்ஸ் வருது. அந்த நோட்டிபிகேஷன் சிஸ்டம் ரிலேட்டடான நோட்டிபிகேஷன், இல்ல நியூ சாஃப்ட்வேர் ரிலேட்டடான நோட்டிபிகேஷன், வைரஸ் ரிலேட்டட் நோட்டிபிகேஷன், நெட்வொர்க் ரிலேட்டட் நோட்டிபிகேஷன், இந்த மாதிரி நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் இங்க தான் வரும். இந்த நோட்டிபிகேஷன்ஸ் ஏற்றபடி நம்ம குயிக் ஆக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு சம் ஆக்டிவிட்டிஸ் கொடுக்குறேன். இப்போ விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றீங்கன்னா அதோட வெர்ஷன் என்னதுன்னு செக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பட்டன் போயிட்டு அதுல இருக்கிற மெனுஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் விண்டோஸ் 10 யூஸ் பண்றீங்கன்னா டாஸ்க் வியூ போங்க. டாஸ்க் வியூ எங்க இருக்கும்னா டாஸ்க் பார்ல இருக்கும். டாஸ்க் பார்ல இருக்கிற டாஸ்க் வியூ போயிட்டு மல்டிபிள் டெஸ்க்டாப் ஓபன் பண்ணி மல்டிபிள் அப்ளிகேஷன் கூட ஒர்க் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் சென்ட்ரல் நோட்டிபிகேஷன் சென்டர் போங்க. சென்ட்ரல் நோட்டிபிகேஷன் சென்டர் எங்க இருக்கும்னா அந்த ஏரோ பிக் பட்டனுக்கு முன்னாடி இருக்கிறதா சென்ட்ரல் நோட்டிபிகேஷன் சென்டர். அங்க போயிட்டு அங்க இருக்கிற நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் டாக் டு கார்டானா. இந்த டாக் டு கார்டானா விண்டோஸ் 8.1ல ரிலீஸ் பண்ணதான். இப்போ இந்த டாக் டு கார்டானா யூஸ் பண்ணி நீங்க வாய்ஸ் மூலமா இன்டராக்ட் பண்ணி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் யாரோ பிக் அண்ட் பின்னிங் ப்ரோக்ராம் விண்டோஸ் 7ல இன்ட்ரடியூஸ் பண்ணதான். நெக்ஸ்ட் யாரோ பிக் போயிட்டு விண்டோஸ் ப்ரிவியூ செக் பண்ணிக்கோங்க. அந்த மினி விண்டோஸ் எல்லாம் விசிபிள் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பின்னிங் ப்ரோக்ராம், ஏதாவது நியூ ப்ரோக்ராம் உங்களோட டாஸ்க் பார்ல ஆட் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்து நீங்க கமெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.